ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கல, உம்ராவுடைய பாக்கியம் கிடைக்கல, உடம்பு பலகீனம், பணம் இருந்தாலும் 70 வருடம் கடந்து எனக்கு ஹஜ் செய்யலாம், உம்ரா செய்யலாம். அதிகமானவர்கள் கேட்டும் இருக்கிறார்கள், ஹஜ்ரத் 70 வயதை கடந்திருக்கிறோம், மஸ்ஜிதோடு நாங்கள் தொழுகையோடு நோன்போடு இருக்கிறோம், ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தரல, உம்ராவுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தரல. فكيف يحصل العبد ثواب الحج وإن لم يحج؟ ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை, ஆனால் ஹஜ்ஜுடைய இபாதத்துடைய நன்மையை எவ்வாறு அடைந்து கொள்வது? ஹஜ்ஜுக்கு செய்ய கிடைக்கல, ஆனா ஹஜ்ஜுடைய நன்மையை எடுக்கலாம். மேல சொல்லப்பட்ட ஹதீஸ் மாதிரி உம்ரா செய்யல, உம்ராவுடைய நன்மையை சம்பாதித்துக் கொள்ளலாம். அதுக்கு பணம் அவசியம் கிடையாது, உடம்பினுடைய பலம் அவசியம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, சில சந்தர்ப்பங்கள்ல 25 லட்சம் செலவழிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு போயிருப்பாரு. கியாமத்துடைய நாளையில அந்த ஹஜ்ஜுடைய லிஸ்ட்ல இருக்க மாட்டார், அவர் அந்த பூமிக்கே போயிருக்க மாட்டார். கியாமத்துடைய நாளையில ஒரு உம்ரா செஞ்ச ஹஜ்ஜுடைய நன்மையை பதிவு செய்யப்பட்ட ஒரு மனிதனாக எழுதப்படுவார். சுப்ஹானல்லாஹ், இதுதான் இஸ்லாம் என்றது. இந்த பூமியில் இருந்து கொண்டு ஹஜ்ஜுடைய நன்மையை, உம்ராவுடைய நன்மையை எவ்வாறு அடைந்து கொள்வது? திருமதியில பதிவு செய்யப்படக்கூடிய வாயில் அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார், ஒரு நாள் சஹாபாக்களே, அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் ரிவாயத், ஒரு மனிதன் சுபஹுடைய நேரத்துக்கு மஸ்ஜிதுக்கு வரான், இமாம் ஜமாத் நடக்குது, மன் ஸல்லல் கதாத ஃபி ஜமாஅ, அந்த இமாமோடு சேர்ந்து தொழுது சலாம் கொடுக்கிறார். சலாம் கொடுத்ததுக்கு பின்னால சுபஹ்ல, சுபஹ் தொழுகைக்கு பின்னால சுன்னத் கிடையாது. ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், அந்த இடத்தில் அவன் அமர்ந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, சூரியன் உதயமாகும் வரைக்கும் அமர்ந்திருக்கிறான், திக்ரோட குர்ஆனோட இருக்கிறான். அவன் எழுப்பி வீட்டுக்கு போகல, எழுப்பி கடைக்கு போகல, எழுப்பி போய் பேசல. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஆச்சரியமான ஹதீஸ். அந்த சுபஹுடைய சூரியன் உதயமானதுக்கு பின்னால அந்த இடத்திலிருந்து எழும்பி 2 ரக்காத் தொழுவான். அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின், அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை கொடுக்கிறான்னு சொல்றாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ரிவாயத் செய்றாங்க. அவர்கள் கூறுகிறார்கள், قال ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மா, அந்த ஹஜ் உம்ராவில் எந்த குறைபாடும் கிடையாது. ஒருத்தன் இந்த பூமியில இருந்து அவன் பண மணித்தியாலங்கள் கடந்து லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து மறுபடியும் வீட்டுக்கு வரும் வரைக்கும் அவன் செஞ்ச ஹஜ்ஜுடைய முழுமையான அல்லாஹ் கொடுக்கிறான். சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு அந்த இடத்துல அமர்ந்து சூரியன் உதயமானதுக்கு பின்னால 2 ரக்காத் தொழுகிறது. அன்புக்குரியவர்களே, இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல். ஹஜ்ஜுடைய நன்மை என்ன? ஒருத்தன் ஹஜ் செஞ்சுட்டு வந்தா லைஸ லஹு ஜஸா இல்ல ஜன்னah, சுவர்க்கம். ஒருத்தன் ஹஜ் செஞ்சுட்டு வந்தா கயௌமின் வலதத் உம்மு, அன்று பிறந்த குழந்தையை போல ஆகிவிடுகிறான். ஒருத்தன் சுபஹுடைய தொழுகைக்கு இமாம் ஜமாத்தோட வாரான், சூரியன் உதயமானதுக்கு பின்னால போறான், அன்று பிறந்த குழந்தையை போன்றும் ஒரு ஹஜ்ஜும் உம்ராவும் செய்தவனை போன்றும் அந்த இடத்திலிருந்து அவன் போறான். இது முன்னால உம்மத்துக்கு கிடையாது. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், எந்த வாழ்க்கையில நான், என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த ரசூலுல்லாஹ் அவர்களை கண்ணால பார்த்திருக்கிறேன். லம் யகும் ரசூலுல்லாஹ் மின் மஜ்லிஸிஹி ஹத்தா தும்கினஹு ஸலா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நபியோக சுபஹ் தொழுதாங்கண்டா அந்த இடத்துல நபியோக எழும்ப மாட்டாங்க சூரியன் உதயமாகி இந்த 2 ரக்காத் தொழும் வரைக்கும். ஒவ்வொரு நாளும் ஹஜ் உம்ரா. அன்புக்குரியவர்களே, முதலாவது இபாதத். இரண்டாவது இபாதத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஹதீஸை படித்த வகையில் எனக்கு ஹதீஸ்ல கிடைச்சது, எனக்கு கிடைத்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் இருக்கிறான். அன்பானவர்களே, நடந்து மஸ்ஜிதுக்கு வரான். தபரானில பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, மன் கதா இலா மஸ்ஜிதின், மஸ்ஜிதுக்கு ஒருத்தன் வீட்டுல வரான், வார நோக்கம் கொழுறதுக்கு இல்ல, வார நோக்கம் குர்ஆன் படிக்கிறதுக்கு இல்ல, வார நோக்கம் மஸ்ஜிதுல உட்கார்றதுக்கு இல்ல, மஸ்ஜிதுக்கு வரான், லா யுரீது இல்லா யதஅல்லம கைரா, மஸ்ஜிதுல இல்மு படித்து கொடுக்கப்படுகிறது. உதாரணமா, ஒரு 2 நாளைக்கு முன்னால நாச்சாது மஸ்ஜிதுல ஒரு ஜனாஸா ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ஜனாஸா ப்ரோக்ராமுக்கு
ஒருத்தன் வீட்டுல இருந்து மஸ்ஜிதுக்கு வரான். என்னோட நாட்டில் இது குறைவு. அரபு நாடுகள்ல போனா எனி டைம் மஸ்ஜிதுகள்ல ஒவ்வொரு பக்கமாக உலமாக்கள் உட்கார்ந்து பாடம் நடக்குவாங்க. ரசூல் அவர்கள் கூறினார்கள், வீட்டில இருந்து மஸ்ஜிதுக்கு வரான். என்னதுக்கு தெரியுமா? அவன் தொலை வரல, மஸ்ஜிதில் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு இல்முடைய குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஒரு பாடத்தை படிக்க வருகிறான், ஒரு பாடத்தை கற்க வருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்புக்குரியவர்களே, அவனுக்கு கஅஜ்ரி ஹாஜின் தாமன் ஹிஜ்ஜதா, ஒரு மனிதன் பூர்த்தியாக ஹஜ் செஞ்சுட்டு வந்தா என்ன நன்மை அல்லாஹ் கொடுப்பானோ அதே நன்மை அல்லாஹ் குறையில்லாம கொடுப்பான். ரெண்டு ஹதீஸ். அன்பானவர்களே, மூன்றாவது ரிவாயத், புஹர் தொழுகையா இருக்கலாம், அஸ்ர் தொழுகையா இருக்கலாம், மக்ரிப் தொழுகையாக இருக்கலாம், இஷாவுடைய தொழுகையாக இருக்கலாம், சுபஹுடைய தொழுகையாக இருக்கலாம். வீட்டில் இருந்து புறப்படுகிறான். அவன் வெஹிக்கல்ல வரல, பைக்ல வரல. ரசூல் அவர்கள் கூறினார்கள், மன் மஷா இலா மஸ்ஜித் இலா ஸலாத்தி மக்தூபா, வுது செஞ்சு கொண்டு நடந்து வருகிறான் மஸ்ஜிதுக்கு. பைக்ல வரல, வெஹிக்கல்ல வரல, நடந்து மஸ்ஜிதுக்கு வரான், வுதுவோடு வருகிறான். மஸ்ஜிதுல இமாம் ஜமாத் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இமாம் ஜமாத்துல கடந்து கொண்டு சலாம் கொடுக்கிறான், திருப்பி வீட்டுக்கு போறான். அன்புக்குரியவர்களே, அவனுக்கு கஹஜ்ஜத்தின் ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு நாளைக்கு உலமாக்கள் தெரியப்படுத்துறாங்க, உன் பிறந்த பூமியில் இருந்து கொண்டு 5 ஹஜ்ஜுகளை செய்யலாம், 5 ஹஜ்ஜுகளை செய்யலாம் ஊர்ல இருந்து கொண்டு. இது நம்மை விட்டு மறைந்து விட்டது இல்லையா? அது சொன்னா இந்த ஹதீஸை நாம் படிக்கிறோம், ஆனா எங்கள்கிட்ட அமல்ல இல்ல. இது கஷ்டம் எனக்கு அடுத்து நடக்கிறது. அன்புக்குரியவர்களே, பரவான தொழுகைக்கு 5 நேரம் வந்தாங்க, நடந்து 5 ஹஜ் கிடைக்குது ஒரு நாளைக்கு. சுப்ஹானல்லாஹ், வீட்டுல இருந்து மஸ்ஜிதுக்கு வந்து ஸலாத்து துஹா தொழுகிறான். துஹாவுடைய தொழுகை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மஸ்ஜிதில இருந்து வரான் ஒரு 10 மணிக்கு, சூரியன் உதயமாக 20 நிமிஷம் கடந்ததுக்கு பின்னால் மஸ்ஜிதுல வந்து வுதுவோட வந்து ஸலாத்து துஹாவை தொழுதா ஒரு உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொன்னாங்க சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த 3 ஹதீஸும் தொழுகையோடும் மஸ்ஜிதோடும் இபாதத்தோடும் சம்பந்தப்பட்டது. 4வது ஹதீஸ் இருக்கிறது. அன்பு ரசூல் அவர்கள் கூறினார்கள், இது தொழுகையோடு அமலோட இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஜிஹாத் செய்யணும் என்ற ஆசையாக இருக்குது, ஆனா உடம்புல சக்தி இல்ல யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏ மனிதா, உனக்கு தாய் தகப்பன் மாதிரி யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா? என்னுடைய தாய் இருக்கிறார் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅப்லில்லாஹ ஃபீ பிர்ரிஹா, அந்த தாய்க்கு போய் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளும் வரைக்கும் அந்த தாய்க்கு உபகாரம் செய். உபகாரம் செஞ்சா உனக்கு ஜிஹாதுடைய கூலியம் கிடைக்கும், உனக்கு உம்ராவுடைய கூலியம் கிடைக்கும், உனக்கு ஹஜ்ஜுடைய கூலியம் கிடைக்கும். இந்த 4 விதமான ரிவாயத்துகள் நம் ஹதீஸ் கிரந்தங்களில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 4 ஹதீஸ்களும் ஹாதிஹின் நுசூஸ் தெள்ள தெளிவாக அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு கற்றுத் தந்த அழகிய பாடம். உலகத்தில் இருக்கிறவன் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் இந்த ஹதீஸை அமல் செய்யலாம். அன்பானவர்களே, இன்னும் 2 ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனா அந்த ஹதீஸ் வந்து எங்களுக்கு இல்லை. யாரும் மக்கா மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனாவில் இருக்கிறது மஸ்ஜிது குபா. அந்த மஸ்ஜிது குபாவில போய் ரசூலுல்லாஹ் அவர்கள் முதலாக கட்டின பள்ளி 2 ரக்காத் தொழுதா அவனுக்கு அல்லாஹ் ஒரு உம்ராவுடைய நன்மையை கொடுக்கிறான். அது எங்களுக்கு கஷ்டம், மதீனாவாசிகளுக்கும் மக்காவாசிகளுக்கும் லேசானது. 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹுடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை முடிச்சுட்டு அவங்க மதீனாவுக்கு வரும் பொழுது ஒரு சஹாபி பெண் மதீனாவில் நின்று கொண்டிருந்தாங்க. உம்மு சினான் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சினான், ஏன் நீங்க ஹஜ்ஜுக்கு வரல? வாரத்துக்கு உண்டான வசதி எனக்கு தெரியல ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்மு சினான், உங்களுக்கு முடியுமெண்டா அடுத்த வருஷம் ரமதானுடைய காலத்துல போய் ஒரு உம்ரா செய்யுங்க, எனக்கு பக்கத்துல இருந்து ஒரு ஹஜ் செஞ்ச நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இது வந்து மக்காவுடைய மதீனாவில் இருக்கிறவங்களே எங்களுக்கு கஷ்டம். இந்த 4 ஹதீஸ்களும் மேலே சொல்லப்பட்டது. அன்பர்களே, எங்களுக்கு இதை அமல் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா யாரும் சொல்லிடக்கூடாது, ஹஸரத் அப்படி என்றா இதுக்கு பின்னால எனக்கு பணம் இருக்கிறது தான், நான் ஹஜ் செய்ய தேவையில்லை இல்லையா, எனக்கு உம்ரா தேவையில்லை இல்லையா,
என்று நினைத்துவிடக் கூடாது. இது பணம் உள்ளவனுக்கும் தான், பணம் இல்லாதவனுக்கும் தான். பணம் கொடுக்கப்பட்டவன் அவன் கட்டாயமாக ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய இபாதத்தை செய்தே ஆக வேண்டும். இந்த சமூகத்தில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். யாரும் கோச்சு கொள்வானோ உம்ராவை செஞ்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹஜ் செய்யலாம், ஹஜ் கடமை, அதற்கு பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது. உம்ராவோட போதும் நின்றுட்டாங்க. ஆனா ஹஜ்ஜுக்குரிய வசதி இருக்கிறது. சிலர்கள் இருக்கிறார்கள் உம்ராவும் செய்தது கிடையாது, ஹஜ்ஜுக்குரிய முழுமையான வசதி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவங்க பிசினஸ் எல்லாம் லாஸ்ட் ஆனதுக்கு பின்னால யோசிக்கிறாரு, ஹஜ்ரத் ஹஜ் செய்யறதுக்கு பணம் இருந்துச்சு, ஆனா ஹஜ்ஜும் செய்யல, உம்ராவும் செய்யல. அது சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. அந்த டைம்ல பஸ் கையை காட்டி வேலை. அன்புக்குரியவர்களே, மக்கமா நகரத்துல ஒரு இமாம் ஹரத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இமாமுடைய பேர் முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ் குர்துபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹரத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் பக்கத்துல வந்து கேட்டாரு, அறிஞரே நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க ஹஜ்ஜுக்கு? நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். அப்படி என்றா 2 மாதம் செலவழிச்சு நான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறேன். 2 மாதம் என்றா அந்த நாடு எங்க? முஹம்மது பின் சீரின் சொல்றாங்க, நான் ஈராக்ல இருந்து 2 மாதங்கள் செலவழித்து நான் ஹரத்துக்கு இப்பதான் வந்திருக்கிறேன். அந்த மனிதர் சொன்னாரு, நீங்க 2 மாதம் பயணம் செஞ்சு வந்திருக்கிறீங்க இல்லையா, இன்னமா அந்தம் ஜீரானில் ஹரம், அது பக்கம் தானே என்று சொன்னாரு. பக்கத்துல தானே பாதிக்கிறான். என் மனிதா, 2 மாதம் பயணம் செய்து வந்திருக்கிறேன், ஈராக்கில் இருந்து வந்திருக்கிறேன், நீ பக்கம் என்று சொல்றா, நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய்? அந்த மனிதர் பதில் கூறினார், இமாம் அவர்களே, நான் எங்கிருந்து வந்திருக்கேன் தெரியுமா? மின் பிலாதி மா வரா அந்நகரை, உலகத்தினுடைய தொங்கல் ரஷ்யாவையும் கடந்து 5 வருடங்களுக்கு முன்னால என்னுடைய குடும்பத்தையும் குழந்தையையும் மனைவியும் பார்த்துவிட்டு 5 வருஷத்துக்கு பின்னால இன்னைக்கு தான் ஹரத்துக்கு வந்திருக்கு சொன்னாரு. இன்று தான் ஹரத்தை நான் ஜெயிச்சானே. முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க, சுப்ஹானல்லாஹ், எனக்கு 2 மாதம் தான் முடிஞ்சிச்சு, உனக்கு 5 வருடம். இன்னைக்கு 1 டே பிளைட்ல நாங்க போயிட்டோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய குறுகிய மெசேஜ் என்னண்டா, ஹஜ் கொடுக்கப்பட்டவர்கள், கடமையானவர்கள், உங்களோட மனதில் கையை வச்சுக்கோங்க. இந்த வருடம் அந்த ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தை நாங்க இழந்துட்டோம்டா, அடுத்த வருஷம் நாங்க எங்க போறோமோ தெரியாது. மௌத்து வந்துட்டா அதற்குண்டான முழுமையான பதில் அல்லாஹுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசப்பட்ட இந்த விடயங்களை என்னோட வாழ்க்கையில் எடுத்துடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. யா அல்லாஹ், என்னோட பாவத்தை மன்னிச்சு போய் அல்லாஹ், பாவம் செய்த கரங்களை உன் பக்கம் எந்திருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ், மோசமானவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், என்னுடைய கரங்களை மன்னிச்சு விடியா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், அவருடைய குற்றம் குறைகளை நீ மறைத்து விடியா அல்லாஹ், அவர்களை கண்ணியப்படுத்தி விடியா அல்லாஹ், அவர்களுக்கு இந்த பூமியை அந்தஸ்தை கொடுத்து விடியா அல்லாஹ், எங்களின் மூலமாக அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடியா அல்லாஹ், அவர்களுக்கு இரக்கத்தை காட்டி விடி நாயனே, அவருடைய பொருளாதாரத்தில் வரக்கச் செஞ்சு கொடுத்து விடியா அல்லாஹ், எங்கள் உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், அவர்களை கண்ணியப்படுத்தின இந்த பூமிக்கு மேல எங்களுக்கு இன்மை படித்து தந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், கல்வியை படித்து தந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், நம்ம ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், அவர்களை கண்ணியப்படுத்தி நாயனே, சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்து விடி நாயனே. அழகான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ் உம்ராவுக்காக போய் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திர நாயனே. ரசூலுல்லாஹ்வுடைய ரௌதா ஷரீஃபை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ், அந்த மக்காவுடைய பூமியில நான் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திர நாயனே. ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய சந்தர்ப்பம் இல்லாமல் இந்த பூமியில மௌத்தாக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திராதே யா அல்லாஹ். அல்லாஹ், இபாதத்துடைய மிக முக்கியமான இபாதத் யா அல்லாஹ், அன்று பிறந்த குழந்தையை போல் எங்களை மாற்றி விடுகிறாய் யா அல்லாஹ். அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜை செய்து காட்டியிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அதே போல் ஒரு ஹஜ்ஜை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திர நாயனே. ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தான் நாயனே. என்ற முஸ்லிம் பெண்களை பாதுகாத்து நாயனே, என்ற மதரசாக்களை பாதுகாத்து யா அல்லாஹ், என்ற பாடசாலைகளை பாதுகாத்து நாயனே, என்ற வாலிபர்களை பாதுகாத்து நாயனே. வாலிபர்கள் ட்ரக்குக்கும் போதைக்கும் அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக மாற்றிவிட்டு நாயனே. ஓலவருடைய எக்ஸாம் முடிச்சுட்டு வாலிபர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய ஓலவல் பரீட்சையை சிறப்பான பரீட்சையாக மாற்றிக்கொண்டு நாயனே, சிறந்த எதிர்காலத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செய்ய யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.